உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? இருந்தாங்க. அப்ப பேச ஒண்ணுமே இல்ல, எல்லாருமே இருந்தாங்க. இப்ப பேச நிறைய இருக்கு, கேட்கத்தான் யாருமே இல்ல. I love you darling. I love you too dear. உங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து சண்டை போடுவேங்க. ஆனா நீ தினமும் என் கூட தானே சண்டை போடுற. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க தானே என் உலகமே. டாக்டர் டாக்டர், என் வீட்டுக்காரர் தெரியாம பாராசிட்டாமல் முழுங்கிட்டாரு டாக்டர், இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அவனுக்கு தலைவலி வரவே மாத்திரையை வேஸ்ட் பண்ற. கொஞ்சம் ஃபியூச்சர் பத்தி யோசி, டைம் வேஸ்ட் பண்ணாத. நல்லா சம்பாதிக்க என்ன வழின்னு யோசி. நம்ம என்ன பண்ணனாலும் நடக்கிறது தான் நடக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா மொபைல பார்ப்போம். எப்பா சாமி, என்னடா அது இப்ப இவ்வளவு வெயில் அடிக்குது? இவ்வளவு முடி வச்சு நமக்கே மண்டை காயுதுன்னா மண்டையில முடியல அவனெல்லாம் எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவானுங்க? இவரை விட இவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன், ஒரு 30 வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பா தான் காரணம். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அம்மா கூட இருந்தாலே எல்லா கஷ்டமும் என்னை விட்டு போயிடும். அம்மானா யாருக்குதான் பிடிக்காம இருக்கும்? எல்லாருக்குமே அம்மாவை பிடிக்கும். அதே எங்க அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். அம்மா தான் எனக்கு எல்லாமே. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. அடியே தொடப்ப கட்ட, என்னடி பொசுக்குன்னு அக்கால மரியாதை இல்லாத பேசிட்டேன். அக்காலம் கொக்கா பொய்யுனி. எதுக்குடி நீ இப்ப என்ன பொய்யுனி சொல்ற? நேத்து நீ ஸ்கூல்ல போய் சொல்லல? அப்படி என்னடி போய் சொன்னே உன்கிட்ட? எனக்கு கூட்ட தெரியாது, எனக்கு பெருக்க தெரியாது அப்படி நீ சொல்லல? ஆமா சொன்னேன், அதுக்கு இப்ப என்ன? இப்ப நீ கூட்டல பெருக்கல, அப்ப பொய்யுனி தானே நீ? அடச்சி பொடிய விட்டு என் தலை எடுத்த உங்ககிட்ட எல்லாம் நீ இதை எப்படி புரிய வைக்கிறது? நம்மதான் எதுவும் தப்பா கேட்டோமோ? ரொம்ப கோவப்படியா? இல்லையே, சரியாத்தானே கேட்டோம். எங்கதான் இருப்பானுன்னு தெரியல, இடி எடுக்க கரெக்டா வந்துடுறானுங்க. இவனால சொல்ல வந்த டயலாக்கும் மறந்து போச்சே. அப்படியே நான் உன்னை அடிச்சுனா நீ செத்துருவ. நீ அடிச்சா நான் செத்துருவனா? அதுக்கு முன்னாடி நடுவுல இந்த கேமராவை நீட்டி பீதியை கலப்பான். முதல்ல அதை உடைச்சிட்டு அப்புறம் அடிச்சுக்கலாம். சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் அவன் செல்லு மேல பாஞ்சு பீஸ் பீஸ் ஆக்கிடலாம். எதுக்கு மம்மி என்னை குளிக்க வச்சு எப்படி டார்ச்சர் பண்ற? குளிச்சா மட்டும் நான் என்ன கலராவா மாறப்போறேன்? கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு குளிப்பாட்டி இருந்தா கூட எதமா இருந்திருக்கும். இப்படி ஐஸ் வாட்டர்ல முக்கி எடுக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஒரு சோப்பு வாங்குறதுக்கு கூட மூட்டை காசு இல்லையா? இப்படி உளிச்ச குறைய மஞ்சள் போட்டு தேய்க்கிற மாதிரி மண்ணை போட்டு தேய்க்கிறையே, நீலாம் தாயாண்டியே. டாக்டர், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது டாக்டர், பொறுக்க முடியல. வயிறு வலிக்கும் போது ஏன் பொறுக்க போறீங்க? என்னடா எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணங்கிற? தூக்கம் வரலனா 1 2 3 என்றதுக்கு பதிலா லட்சத்திலிருந்து இறங்கு வரிசையா என்னங்க? அப்படி எண்ணிட்டா தூக்கம் வந்துருமா டாக்டர்? வருதோ இல்லையோ, அந்த கருமத்தை எண்ணறதுக்கு பதிலா பேசாம தூங்கிடலான்னு தோணும். சிண்டு, என்ன துணி தைக்கணுமா பிள்ளைக்கு? துணி தைக்கிறது பார்க்குறீங்களாம்மா? பாருங்க பாருங்க, நாளைக்கு நீ தான் தைச்சு தரணும் அம்மாக்கு. தங்க தங்க தங்க, பாருங்க பாருங்க இவன் எப்படி வந்து உட்காந்து துணி தைக்கிறது பார்க்கலாம். எவ்வளோ கியூட்டா எவ்வளோ சூப்பரா பக்கத்தில் வந்ததுன்னு பார்க்குறான். நேற்றை தைக்கும்போ இப்படி உருட்டி விட்டே இருக்கா.
பாருங்க எவ்வளவு கியூட்டா வந்திருந்து பார்க்கணும். அவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் போல. மூச்சு எப்படி போகுது, முகம் என்ன கோமாட்டிட்டு போகுது. சிண்டு சிண்டு என்னடி என்னடி துணி தைக்கிறது பார்க்கணுமாடி? ஏ அப்பா இந்த கெட்டாவி வேற. டேடி இனி நான் சேட்டை பண்ண மாட்டேன், சமத்துக்கிட்டியா இருக்கேன். உங்க பையன் அதனால நீங்க நம்பலாம் டேடி. அப்படி பார்க்காதீங்க டேடி. டேடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு ரிமோட் கார் வாங்கி தர முடியுமா? ஜஸ்ட் ஸ்டூடெண்ட், மீன் ஏன் பேசாது உங்களுக்கு தெரியுமா? டீச்சர், உங்க தலையை தண்ணிக்குள்ள அமுக்குனா நீங்க பேசுவீங்களா? அது போலதான் தனிமை எனக்கு மிகவும் பிடிக்கும். காரணம், அங்கு என் மனதை காயப்படுத்த எவரும் இல்லை. கவலையாவே இருக்கு, ஆனா என்ன கவலைன்னு தான் தெரியல. என்ன கவலைன்னே தெரியாம கவலைப்படுறது நினைச்சே ஒரே கவலையா இருக்கு. 3 சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. 6ன்னு சொன்னேன். சரி 6 சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. வெள்ளம் வரும்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சுட்டாங்க இந்த மிஸ். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் நாம கவலைப்படக்கூடாது. ஏன்னா எது நடக்குதோ அதுக்கு தானே கால் வலிக்கும். தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, கீழே பார்த்தேன் கம்பளி பூச்சி, எடுத்து பார்த்தேன் செத்து போச்சு, தூக்கி போட்டேன் நகர்ந்து போச்சு. சிரிக்காதீங்க, ஆனே பிள்ளைங்களை பாடுறேன்.